இளையகுமாரன் சொத்துக்களை எல்லாம் வாங்கி தன் வீட்டை விட்டு போய்விட்டான். சண்டை போட்டு தூர தேசத்துல போய் நல்லா குடித்தான், நல்லா வெறித்தான், வேசிகளிடத்திலே செலவு செய்தான். பணம் இருக்கும் வரைக்கும் நண்பர்கள் எல்லாரும் அவனோடு இருந்தார்கள். பணம் காலியாக காலியாக குறைவுபட தொடங்கினான். வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த ஊர்ல ஒரு மனுஷனோடு அண்டி போக துணிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கையிலே குறைகள் வரும்போது, ஐயோ என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி ஏதோ ஒரு மனிதனை சார்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதி வைத்திருக்கிறார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் பன்றி சாப்பிடுகிற தவிட்டினாலே தன் வயிறை நிரப்புவதற்கு ஆசையாயிருந்தான். எந்த தேவனுடைய பிள்ளைகள் தன் தகப்பனை விட்டு தாயை விட்டு தெய்வத்தை விட்டு விலகி போய் நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் என்று சொல்லி போகிறதோ, அவன் ஏதோ ஒரு மனிதனை நம்பி தான் இருப்பான். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் தயவு செய்து ஆண்டவர் இயேசுவை அண்டிக் கொண்டிருங்கள்.